அனைவருக்கும் வணக்கம். ஞானத்தின் குறியீடு என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதிலாக எந்த முயற்சியிலும் இல்லாமல் எந்த தேடுதலும் இல்லாமல் தனித்துவமாக ஆனந்தமாக அமைதியாக இருத்தலே ஞானத்தின் குறியீடு என்ற ஒரு பதில் வருகிறது. அப்படியானால் நாங்கள் எவ்வளவு முயற்சி கொண்டிருக்கிறோமே, எந்த அளவிற்கு நான் யார் என்று என்னை தேடிக்கொண்டிருக்கின்றேனே, சத் சங்கம் என்ற பெயரிலே தனித்தில்லாமல் நான் கூடி கூடி சாது சங்கத்தோடு நிறைந்திருக்கின்றேனே, இவைகளெல்லாம் ஞானத்தின் குறியீடு இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இது ஞானத்தின் குறியீடு அல்ல. ஆனால் அந்த ஞானத்தை பெறுவதற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு குறியீடு அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாமே தவிர அது ஞானத்தின் குறியீடு என்று சொல்ல முடியாது. இது அப்படியே இன்னொரு மெசேஜ்ல எப்படி பிரதிபலிக்குது? மனதை கடந்த நிலையில் இருக்கும் ஆத்மாவை நான் அறிவது எப்படி அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கும் போது என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம்? அனைத்தையும் பார்ப்பதற்கு அஸ்திவாரமாக இருக்கின்ற கண்ணை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? அனைத்துக்கும் அஸ்திவாரமாக அதுவே இருக்கும் போது அதை தேடி நான் போவேன் என்று சொல்வது முற்றிலும் முட்டாள்தனமாக இருக்கிறது. கண் தன் கண்ணை பார்க்க வேண்டும் என்று தேடுவது, கண் தன் கண்ணை பார்க்க வேண்டும் என்று தேடுவது, என்னத்தை தேடுவது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் எவ்ரிதிங் இஸ் அப்பியர்ஸ் டு மீ அப்படிங்கிறது ஸ்பஷ்டம் அல்லவா? ஆதலால் இங்கே தேடுவது என்பது மடமைதானே என்ற ஒரு பதிலும் அங்கே அரங்கேறி இருக்கின்றது. சரி, இப்ப இந்த கொஸ்டின் நம்ம கேட்கும் போது ஓகே, ஞானத்தின் குறியீடு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஞானி அவனை எதுவும் தேட வேணாம், முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா அவன் வண்டி டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடுச்சு. சென்னைக்கு போனோம்னா ஓடணும் தான், ஆனா ஓடி சென்னை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஓட வேண்டிய அவசியம் இருக்கு. So once we reach the destination, there everything gets stopped. ஞானிக்கு ஞானத்தின் குறியீடு எல்லாம் சொல்றதெல்லாம் புரியுதுங்க. பட் அந்த டிராவல் அப்படிங்கிறது மஸ்ட் தானே. அந்த டிராவல் டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே நிக்கணும். ஆனா டிராவல் அப்படிங்கிறது பண்ணாம எப்படி டெஸ்டினேஷன் அடைய முடியும்? ஸோ வித்தவுட் பிராக்டிஸ் அந்த விஷயத்தை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சரியா? இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஆமா பயிற்சி தேவை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னு இல்ல. ஒட்டுமொத்த ஞானேஸ்வரி பகவத்கீதை ஃபுல்லாவே கண்ணன் நிறைய பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதும் நம்ம இருக்க முடியாத உண்மை. கர்மயோகம் பெஸ்ட் பிராக்டிஸ் ஃபார் உன் சித்தம் சுத்தமடைவதற்கான ஒரு மிகப்பெரிய பயிற்சி என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி யோகம், நாமஸ்மரணம் பிளஸ் தெய்வீக லட்சணங்கள், ஞான லட்சணங்கள், ட்ரை டு கல்டிவேட் தி சாத்விக் குணா. ஸோ உனக்குள்ள அந்த தமோ ரஜோ குணங்களை விரட்டி விட்டு சாத்விக் குணங்களை வளர்க்க நீ முயற்சி செய் அப்படிங்கிறான் கண்ணன். சரியா? ஸோ ஆல் திட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வருது. சரியா? இந்த ப்ராசஸ்லாம் நீ பண்ணிதான் நீ அச்சீவ் பண்ண முடியும் என்று ஒரு விஷயம் வரும்போது ஆம் அவசியம்தான் என்று நமக்கு தோன்றுகிறது. உடனே நமக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு அவசியமா? 20 வருஷமா நம்ம நமக்கு தெரியாத ஞானமா? அதுவும் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஹையர் நாலேஜ் இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பஷ்டமாக நான் ஆத்மா என்று உணர்ந்தவர்கள் அல்லவா? பக்தி கதைகளையும் சரணாகதத்தின் மகத்துவத்தையும் புரியாதவர்களா நான்? அல்லது இப்படியெல்லாம் நான் அனைத்தையும் உணர்ந்தவர்கள். இப்படி இதை உணர்ந்தவர்களுக்கும் பயிற்சி தேவையா என்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. சரியா? ஏன்னா அதாவது பயிற்சி அப்படின்னு சொன்னா நம்ம எதுவுமே தெரியல, நான் யாருன்னே தெரியல, நான் மாயையில நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத உண்மையை நம்பி நான் சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை உணர்த்துவதற்கு, இந்த நான் என்பது கிரிப்பை கொஞ்சம் தளர்த்துவதற்கு கர்மயோகம் பண்ணு, பலனை எதிர்பார்க்காம பண்ணு, அர்ப்பணம் பண்ணு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இட் இஸ் நெசசரி டு டெல், பிகாஸ் அதர்வைஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த மாயை உண்மை நான் நம்பிட்டு இருந்தேன் இல்ல, அதனால எனக்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது. சத் சங்கம் கண்டிப்பா வேணும், சத் சங்கம் இல்லைன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் வேலைக்காகாது. சத் சங்கத்தின் மகத்துவம் எல்லா வேதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புரியுதுங்க. பட் இது யாருக்கு அப்படின்னா ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்ல தான் வர வேண்டியது இருக்கு. அது புரியுது. 10-20 வருஷமா அந்த ஞானத்தை முழுவதுமாக சத் சங்கத்திலேயே ஊறிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்னமும் கூட சத் சங்கத்திலேயே ஊறிக்கொண்டிருக்கணுமா? இன்னமும் கூட என்னென்ன பயிற்சி பண்ண போறாங்க? இன்னும் சரணாகதியின் மகத்துவத்தை என்ன புதுசா தெரிஞ்சுக்க போறாங்க என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதற்கு பதில் சொல்லும் போதுதான் நீங்க சொன்னதுதான் அழகா நீங்களே அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, 20 வருஷமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டோம், அனைத்தையும் தெளிந்தோம், அனைத்தையும் உணர்ந்தோம்.
ஆனால் ஈக்குவலாக அதே 20 ஆண்டு காலமாக நான் ஸ்ரீகாந்த் என்ற இந்த பொய்யை உண்மையாக்குவதற்குண்டான முயற்சியும் ஒரு பக்கம் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். சரியா? சோ இப்போ உத்தம சாதகன் மந்தாதிகாரி என்ற அடிப்படையில இந்த விஷயத்தை டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உத்தம சாதகன் என்பவன் அவன் முற்றிலும் விரக்தன் என்று சொல்வார்கள் அல்லவா, வைராக்கியம் என்று சொல்லுவாங்க. அதாவது உலகியல் பற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டு முழுமையான ஆன்மீக தாகத்தை கொண்டு அவன் பயிற்சி செய்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயிற்சி அப்படிங்கிறது இட் வில் நாட் டேக் ஃபார் எ லாங் டைம். இதுதான் அவர் சொன்ன அந்த ஜனகருக்கு வந்தது, இவங்க நம்ம ஞானதேவருக்கு வந்தது, இன்ஸ்டன்ட்ல வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் பிகாஸ் ஆல்ரெடி அவர்கள் மனம் பரிசுத்தமாக இருக்கின்றது, வைராகிய சீலர்களாக இருக்கின்றார்கள், உலகியல் பற்றி முற்றிலும் ஒளித்தவர்களாக இருக்கின்றார்கள், சாத்வீக குணமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும் போது சரணாகதியின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவாகவே இருப்பாங்க, சரணாகதி ஆயிடுவாங்க. ஞானத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த ஞானமாகவே இருப்பார்கள் என்பது கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, 20 வருஷமா கேட்டா கூட சாத்வீக குணம் வந்துருச்சுன்றதுக்கு கேரண்டி இல்லை. ஏன்னா அது உத்தம சாதகனுக்கு தான் டக்குன்னு சாத்வீக குணத்துக்கு டக்குன்னு குணாதீதனாகி டக்குன்னு போறதுக்கு முடிகிறது. அப்ப அது இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் தமோ ரஜோ குணங்களையும் வளர்த்து கொண்டு சத்சங்கத்துல சாத்வீக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 2 முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ முயற்சிகளை நிறுத்து அப்படின்னு சொன்னா, சூப்பர வித்யா சொன்னா, எல்லா முயற்சியும் அட் டைம்ல ஸ்டாப் பண்ற நீ ஞானிதான் அப்படின்னா 100% ட்ரூத். நீ இந்த பக்கம் முயற்சியை நிறுத்திட்டேனாலே ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த இந்த நாலேஜ் இதுக்கு மேல என்னத்த முயற்சி பண்ண போற, இதை ஸ்டாப் பண்ண மொமெண்ட்ல நீ ஞானிதான். இது அப்பட்டமான உண்மை. இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மை. ஏன்னா நம்ம 20 இயர்ஸா ஞானத்தின் மகத்துவம், சரணாகதியின் மகத்துவம் அனைத்தையும் உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள். இப்ப நமக்கு பிளாக்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்ல, இந்த லௌகீக சைட்ல ஒரு ட்ராக் போயிட்டு இருக்குல்ல, இந்த ட்ராக் தான் நமக்கு பிரச்சனையே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இதை ஸ்டாப் பண்ண செகண்ட்ல நம்ம அனுபவத்துலதான் இருப்போம். அப்போ அனைத்தையும் உணர்ந்து தெரிந்த பிறகும் கூட நான் ஏன் அனுபவிக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சரா என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீ இந்த சைட்லயும் ஒரு ட்ராக்ல வண்டி எடுத்து போயிட்டு இருக்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நான் பயிற்சி பண்றேன்னு ஜென்ம ஜென்மமா பயிற்சி பண்ற அளவுக்கு வண்டி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சத் சங்கம் வின் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ தேர்ஃபோர் அஷ்டாவகரர் சொல்ற மாதிரி இட் இஸ் சச் அன் ஈஸி திங் தான். ஏன் நமக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் ஞானேஸ்வரி கிடைச்சதுன்றது. ஞானேஸ்வரி படிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் ஞானம் வரலைன்னா என்னங்க அர்த்தம்? சோ அவ்வளவு முழுமையாக நாம் புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஞானதேவரின் அருள் கிடைத்து விட்டது. அத்தனையும் கிடைத்தும் கூட எனக்கு அனுபவம் ஏற்படவில்லை அப்படின்னா ஒரே ரீசன், அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்டில் we are running back to the ego. லௌகீகம், ஆசைகள், இதுக்கு பின்னாடி நம்ம போற ஒரே காரணத்தினாலதான் இத்தனை வருஷம் பயிற்சி எல்லாம் அவசியப்படுகிறது. இல்லைன்னா எத்தனை வருஷம் பயிற்சி, அது ஞானேஸ்வரி படிச்சவனுக்கு பயிற்சி எல்லாம் ஒரு மண்ணாகட்டியும் தேவையில்லை. தி மொமெண்ட் அந்த ஞான தேவனே அடுத்த செகண்ட் உன்னை எப்போதும் ஞானியாக்கி இருப்பான் என்பதுதான் உண்மை. ஸோ இந்த சத்சங்கத்துல நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப இந்த ரெண்டுலயுமே நாங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சாதகனுக்கு அது தேவைன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? இங்க சாதகன் சொல்லும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, லௌகீகத்திலையும் நாட்டம் வைத்துக் கொண்டு ஆன்மீகத்தையும் நாடிக்கொண்டிருக்கின்றவன் மந்த சாதகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? உத்தம சாதகனுக்கு அப்படி இருக்காது. உத்தம சாதகனுக்கு இந்த முயற்சிங்கிறது செகண்ட்ல முடிஞ்சு போற கதையாகத்தான் இருக்கும். சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிடும். சரியா? அப்ப நான் ஸ்டாப்பா நீங்க பண்ணுங்க, நாமஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஃபேக்ட் நேற்று கூட கீர்த்தன்ல எங்க மகாராஜ் சொல்லியிருக்காரு, எல்லா ஞானமும் கத்துக்கிட்டேன், எனக்கு நான் 4 பேருக்கு கிளாஸ் எடுப்பேன் பரபிரம்மம்னா என்னன்னு, எனக்கு அனுபவம் வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா, பேசாம ராமராமன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஏன் வரலன்னா, ஸ்டில் யூ ஆர் கோயிங் பேக் டு தி லௌகீக ஈக்குவலி. இந்த சைட்லயும் அந்த ட்ராக் பண்ணிட்டு இந்த சைட்லயும் அந்த ட்ராக் பண்ணிட்டு இருந்தா எப்படி வரும்? அப்ப அந்த சைடு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? இந்த நாமத்தின் மகிமை கண்டிப்பாக செயல்படும். பட் இட் வில் டேக் அ டைம். அதை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? சோ இந்த சைடும் ட்ரை பண்ணிட்டு இந்த சைடு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சைடு ட்ரை பண்றதை குறைக்கிறதுக்கு கர்ம யோகம் பண்ணு.
பண்றது பண்ற, அது கர்ம யோகமா பண்ணி தொலையேன். ஆசை அதிகமாக இருக்கிறவனுக்காகவே கொடுக்கப்பட்ட யோகம் தானே கர்ம யோகம். அப்ப பலனை எதிர்பாராம கொஞ்சம் சமர்ப்பண உணர்வோட சுதர்மானுஷ்டானத்தை பண்ணு, அவங்க எல்லாம் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க என்று ஆசை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவனது ஈகோவை கரைத்து அந்த லௌகீக சைட்ல இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை குறைப்பதற்கு உண்டான முயற்சி தான் இந்த கர்ம யோகம். பக்தி பண்ண, பஜன் பண்ண. சோ அதை நான் சொல்றது வந்து அத்வைத கிருஷ்ணா ஃபீல்டுலாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட், ஏதோ ஒரு பரவசம் வருது இல்ல, சும்மா என்னத்தையோ பேசிட்டு இருக்குது, நாமம் பண்ண செய்ய அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்படி செய்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனிடத்தில் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அது நமது ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் என்று இந்த பயிற்சிகள் அவசியம்தான். யாருக்கு என்றால் மந்தாதிகாரிக்கு. பட் உத்தமாதிகாரியாக இருக்கும் பட்சத்தில், உத்தமாதிகாரின்னா அதுக்கு அர்த்தம் சிம்பிளா சொல்லிட்டேன், ட்ராக் ஒன் சைட்ல ஓடணும், சரியா? ஆசை ஒரு பக்கம் இருக்கணும். ரெண்டு பக்கம் ஆசை இருக்கிறவன் மந்தாதிகாரி, ஒரே பக்கம் மட்டும் ஆசை வைத்திருப்பான் உத்தமாதிகாரி. அந்த உத்தமாதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் இது மிக விரைவாக ஆட்டோமேட்டிக்காக அனுபவமாக மாறிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அது ஜென்ம ஜென்மமாக கூட தொடரலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், சாதகனுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தேன். அந்த சாதகனுக்கு தேவைங்கிறது கூட மந்தா சாதகனுக்கு தான் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட் மெசேஜ்ல என்ன சொல்லியிருந்தேன், கண்ணை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கின்ற கண்ணுக்கு தான் அது என்று அவன் அதிலே இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருந்தா. அதே கையோட என்ன சொல்லியிருந்தேன், இதை மனம்தான் தடுக்கிறது. ஏன்னா அந்த பக்கம் ட்ராக் ஓட செய்தது எது, உன் மனம். அப்போ மனதை மாய்த்தாலோ அல்லது மனதை மாயை என்று உணர்ந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா நீ மனம் பின்னால போக மாட்ட. அப்ப நீ யாருன்னா உணர்ந்துடுவ. So this is the thing I wanted to convey. Ultimately இன்னைக்கு செஷனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்க உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். This is my answer.